வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை இக்காணொளியில் பார்க்கலாம். முதலாவதாக, அறிஞர் அண்ணாவுக்கு கண்ணதாசன் எழுதிய பாடல். கண்ணதாசன் அவர்கள் தில்லானா மோகனாம்பாள் படத்திற்கு பாட்டு எழுதும்போது அண்ணாதுரை புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அரசியல் வேறுபாடு காரணமாக கண்ணதாசன் அண்ணாதுரையை நேரடியாக சந்திக்க முடியாத சூழ்நிலை அப்போது இருந்தது. ஆனால் அண்ணாதுரை மீது கண்ணதாசனுக்கு எப்போதும் தனிப்பட்ட அன்பு உண்டு. அதனால் அவரிடம் நலம் விசாரிப்பது போல ஒரு பாடல் எழுத நினைத்தார். அப்போது அப்படத்தில் கத்தி குத்தில் காயம்பட்டு கதாநாயகனான சிவாஜி கணேசன் அவர்கள் கைகளில் கட்டு போட்டிருப்பார். அந்த காயத்துடன் கதாநாயகியான பத்மினி ஆடும் நடனத்திற்கு நாதஸ்வரம் வாசிப்பார் சிவாஜி. அதை பார்த்த கதாநாயகி கதாநாயகனை நலம் விசாரிப்பது போல் ஒரு பாடல் எழுத வேண்டும் என இயக்குனர் கூறவும், கண்ணதாசன் அவர்கள் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அண்ணாதுரையிடம் நலம் விசாரிப்பது போல பாடலை எழுதினாராம். அப்பாடல்தான் நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற பாடல். இரண்டாவது, கக்கன் ஐயாவின் நேர்மை. ஒருமுறை மலேசிய வேளாண் அமைச்சர் கக்கனை சந்திக்க வந்திருந்தார். அப்பொழுது கக்கன் ஐயா அவர்களின் சட்டை பையில் பழங்கால பேனா ஒன்றே இருந்தது. இதை கவனித்த மலேசிய அமைச்சர் தன்னிடம் இருந்த ஒரு விலை உயர்ந்த பேனா ஒன்றை கக்கனுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். இந்த தங்க பேனாவை வைக்கும் அளவிற்கு என் சட்டை பைக்கு தகுதியில்லை என கூறி அதை வாங்க மறுத்தார் கக்கன். பிறகு வற்புறுத்தி கூறவே அதை வாங்கி கொண்டார் கக்கன் அவர்கள். பின் தன் உதவியாளரை அழைத்து அரசு பதிவேட்டில் இந்த பரிசு பொருள் பற்றிய விளக்கத்தை எழுதி வைத்துக்கொள் என்றார். அதாவது தங்க பேனா ஒன்று மலேசிய அமைச்சரால் கொடுக்கப்பட்டது என்று. அதிர்ந்து போனார் மலேசிய அமைச்சர். இது அரசுக்காக இல்ல, உங்களுடைய தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு மட்டுமே நான் கொடுத்தேன் என்றார். அதற்கு கக்கன் அவர்கள் கூறிய பதில் நம்மையெல்லாம் கலங்க வைக்கிறது. அரசு பதவியில் இருக்கும்போது ஏதாவது பரிசு பொருள் வாங்கியிருந்தால் பதவி விட்டு செல்லும் போது அதை திருப்பி அரசிடம் ஒப்படைப்பதுதான் முறை. அதனால்தான் பதிவேட்டில் பதிவு செய்தேன் என்றார். கண்கலங்கிய மலேசிய அமைச்சர் பின் அந்த பேனாவை கக்கனிடமிருந்து திரும்ப பெற்று கொண்டாராம். அடுத்த நிகழ்வு, ஊழல் ஒழிப்பு பற்றி அப்துல் கலாம் அவர்களின் பதில். ஒரு முறை அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களோடு உரையாடும் போது ஒரு மாணவர் கேட்டார், ஊழலை எப்படி ஒழிப்பது என்று. அதற்கு கலாம் அவர்கள் கூறிய பதில், ஊழல் வீட்டிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. நம் நாட்டில் சுமார் 20 கோடி வீடுகளில் 8 கோடி வீடுகள் லஞ்சத்தில் ஈடுபட்டிருக்கும் என்று வைத்துக்கொண்டால் அதை ஒழிக்க இளைஞர்களால் மட்டுமே முடியும். ஊழல் மூலம் கிடைக்கும் பணத்தில் எங்களுக்கு எந்தவித வசதியும் வேண்டாம் என்று குழந்தைகளும் இளைஞர்களும் முடிவெடுத்தால் பெற்றோர்களை மாற்ற முடியும் என்றாராம் அப்துல் கலாம் அவர்கள். அடுத்த நிகழ்வு, ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் அவரது மனைவியின் உரையாடல். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு புத்தகம் படிப்பது என்றால் அவ்வளவு பிடிக்குமாம். ஒருமுறை லிங்கன் படித்து கொண்டிருக்கும் போது அவரது மனைவி, இதை படித்து வாழ்க்கையில் என்ன சாதித்தீர்கள்? பணம் கிடைத்ததா அல்லது பதவிதான் கிடைத்ததா? ஒன்றுக்கும் பயன் தராத இதை படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கூறினாராம். அதற்கு லிங்கன் அமைதியாக சிரித்தபடி, புத்தகங்கள் எனக்கு பணத்தையோ பதவியையோ தராவிட்டாலும் இன்று என்னை ஒரு பண்பாளனாக மாற்றியிருக்கிறது. நல்ல மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை தினமும் போதித்து கொண்டிருக்கும் சிறந்த ஆசான் இந்த புத்தகங்கள்தான் என்றாராம் லிங்கன் அவர்கள். அடுத்த நிகழ்வு, மூதாட்டிக்கு உதவிய லிங்கன் அவர்கள். ஒரு முறை தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அப்போது அவருக்கு முன்பு ஒரு முறை உதவிய 70 வயது மூதாட்டி ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன் மகனை போலீசார் அழைத்து போயிருப்பதாகவும் உடனே வந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உடனே புறப்பட தயாரானார் லிங்கன் அவர்கள். இன்னும் சில மணி நேரத்தில் வேலைகளை முடிக்காவிட்டால் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை வரும், எனவே இப்போது போக வேண்டாம் என்று கூறினர் அவருடைய நண்பர்கள். ஜனாதிபதி ஆக வேண்டுமானால் அடுத்த தேர்தலில் நிற்கலாம், ஆனால் அந்த மூதாட்டிக்கு நான் இப்போது உதவி செய்யவில்லை என்றால் எப்போதுமே முடியாது அல்லவா என்று கூறி கிளம்பிவிட்டாராம் லிங்கன் அவர்கள். அடுத்த நிகழ்வு, காமராஜர் ஐயா பற்றியது. டெல்லியில் நடந்த உலக கண்காட்சியில் காசு போட்டு எடை பார்க்கும் மெஷின் ஒன்றை அறிமுகப்படுத்தும் விழா நடந்தது. அதற்கு நேரு, காமராஜர் மற்றும் சில முக்கிய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். அனைவரும் அவர்கள் வைத்திருந்த காசை போட்டு அவரவர் எடையை சரிபார்த்து கொண்டனர். நேருவும் தன்னுடைய எடையை சரிபார்த்த பின் காமராஜர் அவர்களை அவரது எடையை சரிபார்த்து கொள்ளும்படி வற்புறுத்தினார். ஆனால் காமராஜர் தயங்கியபடியே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார். பின்னர் இல்லை, வேண்டாம், பரவாயில்லை என்கிறார் காமராஜர். பின்னர் தான் நேருவுக்கு புரிந்தது காமராஜரிடம் எடை பார்க்க தேவையான காசு கூட அவர் சட்டை பையில் இல்லை என்று.
பின்னர் நேருவே காசு போட்டு காமராஜரின் எடையை சரிபார்த்து கொள்ளச் செய்தார். எவ்வளவு எளிமையான முதல்வராக இருந்திருக்கிறார் நம் தலைவர் காமராஜர் அவர்கள். அடுத்த நிகழ்வும் நமது காமராஜர் ஐயா பற்றியதுதான். தஞ்சாவூர் மாவட்டம் பாலூர் என்ற ஊரிலிருந்து ஒரு பெரும் பணக்காரர் காமராஜரை சந்திக்க வந்திருந்தார். அவர் ஒரு பெரும் தொகையை கட்சி பணிக்காக வைத்துக் கொள்ளுமாறு காமராஜரிடம் கொடுக்க வந்தார். அதற்கு காமராஜர், உன் உதவிக்கு நன்றி என கூறிவிட்டு, நீ என் கட்சிக்காக கொடுக்கிற பணத்தை நான் வாங்கிக் கொண்டால் அது சுயநலமாகிவிடும். நீ எனக்கு உதவி செய்ய நினைத்தால் உங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகள் படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டு. அது உங்க தலைமுறைக்கே தர்ம காரியமாக இருக்கும் என்று சொல்லி பணம் வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார். காமராஜர் பேச்சை கேட்டு திரும்பிச் சென்ற அப்பணக்காரர் பாலூரில் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள 4 ஊர்களிலும் பள்ளிக்கூடம் கட்டினார். ஒரு ஆண்டு பதவியில் இருந்தால் கூட 9 வீடுகள் வாங்குகின்ற இக்காலத்தில் 9 ஆண்டுகள் முதல்வராக இருந்தும் ஒரு வீடு கூட வாங்காத தலைவராக திகழ்ந்தார் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினாராம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். உண்மைதானே? அடுத்த நிகழ்வு நேருவை பற்றியது. 1922 தேசிய காங்கிரஸ் கூட்டம் காக்கிநாடாவில் நடந்தது. அதையொட்டி ஏற்பாடாகி இருந்த பொருட்காட்சி ஒன்றில் வாசலில் கேட் கீப்பராக துர்கா என்ற சிறுமி நின்றாள். டிக்கெட் இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பது சிறுமிக்கு இட்ட உத்தரவு. பொருட்காட்சியை பார்க்க வந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். வாசலில் நின்றிருந்த சிறுமி அவரை உள்ளே அனுப்பவில்லை. 2 அணா கொடுத்து டிக்கெட் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள் அச்சிறுமி. அச்சமயம் நேருவிடம் பணம் இல்லாமல் முழிக்க தூரத்தில் இருந்த சில காங்கிரஸ் தொண்டர்கள் இதை பார்த்து ஓடி வந்தனர். அவர்கள் சிறுமியின் காதை பிடித்து திருகி, அவர் யார் தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அச்சிறுமி, ஓ தெரியுமே, ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்றாள். அவரை நிறுத்தலாமா என்றனர். நீங்கள் தானே யாரையும் டிக்கெட் இல்லாமல் அனுப்பக்கூடாது என்றீர்கள், அதன்படிதான் நான் நடந்தேன் என்றாள் அச்சிறுமி. அந்த சிறுமியின் செயல் சரியானது. நாம் சில நியதிகளை உண்டாக்கிவிட்டு அதை நாமே மீறக்கூடாது. இச்சிறுமியை போன்ற பெண்கள் தான் தற்போது நம் நாட்டிற்கு தேவை என்றாராம் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்த நிகழ்வு கலாம் ஐயா பற்றியது. சிறுவனை பாராட்டிய கலாம். 2005 6ஆம் வகுப்பு படித்த நமன் நரைன் என்கிற சிறுவன் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்கினி சிறகுகள் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அதன் முன்பக்கத்தில் உள்ள கலாமின் புகைப்படத்தை தத்ரூபமாக வரைந்து தன் தாயிடம் காட்டியுள்ளான். அவனது தாயும் பாராட்டிவிட்டு, இதை நீ ஏன் கலாம் ஐயாவிற்கு அனுப்பக்கூடாது என்று கேட்டவுடன் அச்சிறுவனும் அப்புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளான். என்ன ஒரு ஆச்சரியம்! 20 நாட்கள் கழித்து அப்துல் கலாம் ஐயா அவர்களிடமிருந்து பாராட்டு கடிதத்தை பெற்றான் அச்சிறுவன். எண்ணற்ற கடிதங்கள் மற்றும் அதிக வேலைப்பளு இவற்றுக்கு மத்தியில் ஒரு சிறுவனது புகைப்படத்தையும் மதித்து மனதார பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் அனுப்பிய கலாமின் உயர்ந்த உள்ளத்தை புகழ வார்த்தைகளே இல்லை. இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.